Hi everyone, this is Priya. This is my first video. Thank you for watching this video. Let's get into the video. எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு அட்டெம்ப்ட் வச்சதுக்கப்புறமா இல்லை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியல அப்படின்னும் பொழுதே நம்மளை சுற்றின நிறைய கேள்விகள் ஓடிட்டு இருக்கோம். அண்ட் நிறைய ரிலேட்டிவ்ஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறைய நமக்குள்ளே ஓடிட்டே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா உங்களுடைய பியர்ஸே வந்து உங்களுடைய அகாடமிலே இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து போயிட்டு இருப்பாங்க. மேபி யூ வேர் ஸ்டக் இன் ஒன் பிளேஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும். ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நானும் ஃபேஸ் பண்ணேன். பட் நான் இப்போ வந்து அதை ஃபுல்லாக வந்து அக்செப்டன்ஸ்க்கு வந்துட்டு நான் ஆக்சுவலி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நம்ம வந்து சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த ரியல் லோன்லினஸ் இதெல்லாமே வந்து நம்மளுடைய ஏர்லி இந்த ஒரு யங் ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் இருக்கவங்க லைக் சிஎம்ஏ, சிஎஸ். ஸோ இந்த பீப்புளுக்குலாம் வந்து வாட் லோன்லினஸ் ஆக்சுவலி அப்படின்றதுலாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த கோர்ஸோட இதுவே அப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்குள்ள மைண்ட் வந்துருச்சுன்னா, ஆல்ரெடியே வந்து இந்த கோர்ஸே ஒரு மார்க்கமான கோர்ஸ். அப்ப அதுல ஆல்ரெடி நமக்குள்ள மைண்ட் வந்துருச்சுன்னா, வி ஸ்டார்ட் டு ஸ்டாப் வரிங் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த பெயின் தான் வந்து நம்மளுடைய சக்ஸஸ் அப்போ நமக்கே தெரியாம அவ்வளோ அழுக, நமக்கே தெரியாம அவ்வளோ கத்துவோம், என்ஜாய் பண்றோம். ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆக போகுதுன்னா, ஐ திங்க் இந்த பெயின் தான் வந்து அந்த ஒரு ஒன் டே அந்த ஒர்க்ஃபுல்லான ஒரு ஒன் டேக்காக தான் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. அதனால நான் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் வியூல நானுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் நமக்கு என்ன ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும்னா, நம்ம ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஓரளவு சப்போர்ட்டிவா இருந்தாலுமே, லைக் வந்து உண்மையா நம்ம என்ன கோ த்ரூ பண்றோம் அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸுமே அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்டா தெரியாது. பிகாஸ் இந்த கோர்ஸ் நமக்கே புதுசா இருக்கும். மேபி நீங்க தான் உங்க வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் சிஏவா படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறதுனால, நிறைய நம்ம வந்து ஆக்சுவலி கோ த்ரூ பண்ணுவோம். நம்ம மைண்ட் ஸ்கூல்லயே நிறைய அங்க ஃபைட்ஸ் நடக்கும். அண்ட் இத ஓப்பன் அப்பா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றதே வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணவே கஷ்டமா இருக்கும். எதுக்குன்னே தெரியாம சோகமா இருக்கும். ஏன்டா கொஞ்ச நேரம் சும்மா இருடா அப்படின்ற மாதிரி எனக்குன்னே வருவீங்களாடா அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம மூளைக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலுமே அது கேட்காது. ஏதோ ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு திங்கிங்கை வந்து கண்டிப்பா வந்து இது பண்ணிட்டே இருக்கும். ஏதாச்சும் வந்து தேவையில்லாம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலி இருக்கும். என்னடா கருமம் அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலி இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்பொழுது எனக்கு ஃபுல்லாலாம் வந்து ஐடியாலாம் ரொம்பலாம் இருந்து நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் கிடையாது. எனக்கு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ தான். அதுக்கப்புறம் தான் போக போக நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்பொழுது நமக்கு ஒரு இது இருக்கும். லைக் வந்து இந்த காலேஜ் போகிற டைமில் காலேஜ் முடிச்சுட்டு வந்து ஆர் ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷனில் ஒர்க் போகிற டைமில் உங்களுடைய ஏர்லி 20ஸ்லாம் நம்ம லைஃப் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் வந்து சிஏக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாத்திட்டேரு அப்படின்ற மாதிரி லிட்ரலி வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. நான் ஃபீல் பண்ணேன். இப்போ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்னதான் தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன்லினஸ் அக்செப்ட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க கிளியர் பண்ணிட்டு நீங்க அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆயிடுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்ல. பட் நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு அட்டெம்ப்ட் வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அந்த லைஃப் வந்து ரொம்ப ஒரு லோன்லியா ஃபீல் ஆகும் ஆக்சுவலி. ஸோ ஐ எம் த கேர்ள் ஹூ இஸ் ஹேவிங் எனக்கு ஒரு பெரிய கேங் ஸ்கூல்ல எல்லாம் இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த கேங்ல இருந்து வெளியில வந்துட்டு நான் மட்டும் தான் ஒரு தனியா ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கிறேன். ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ற போற ஒரு ப்ரொஃபஷன் எடுக்கிறேன் அப்படின்னும் பொழுது எனக்கு எல்லாமே லோன்லியா தான் இருந்துச்சு. எனக்கு ஸ்கூல் முடிச்சதுல இருந்து லோன்லினஸ் அது இருந்துட்டே தான் இருந்தது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு இன்டர்ல வந்து நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது படிக்க ஐ ஃபீல் சோ லோன்லி ஆக்சுவலி. ஈவன் என்னோட வீட்லயும் 6 பேர் போனாங்க. மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் மட்டுமே இருப்பேன். அண்ட் அந்த ஜேர்னியுமே லோன்லி. என்னால் வெளியும் போய் அகாடமி அட்டென்ட் பண்ற அளவுக்கு போய் கிளாஸ் வாங்கி அட்டென்ட் பண்ற அளவுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்மே கிடையாது அந்த டைம்ல. ஸோ அப்போ வந்து இந்த லோன்லினஸ் வந்து பயங்கரமா ஹிட் ஆச்சு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப அப்படியே கஷ்டமா இருக்கும். பட் நான் வந்து இதில் என்னவா சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை பண்ணியிருப்பீங்க. எனக்கு நான் எப்படி ஒரு பர்டிகுலராக ஒரு மைண்ட்குள்ளே வந்தேன் அப்படின்றது தான் நான் இதை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அக்செப்ட் த ஃபேக்ட். என்ன இருக்கோ, என்ன உங்கள் லைஃப்பில் இப்போ போயிட்டு இருக்கோ, அந்த அக்செப்டன்ஸ்க்கு வரணும். நம்ம அக்செப்டன்ஸ் வரல அப்படின்னும் பொழுது அந்த பெயின்ஃபுல்லே தான் சுற்றிட்டு இருப்போம். அந்த மைண்ட் அதுலேயே தான் ஓடிட்டு இருக்கும். எனக்கே இப்படி இருக்கு லைஃப், எனக்கே அப்படி இருக்கு, எனக்கே எதுவுமே நடக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரியே நம்ம நெகட்டிவாக ஈவென்ச்சுவலி நம்மளுடைய மைண்ட் வந்து பேச ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படின்னும் பொழுது நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னும் பொழுது வி ஜஸ்ட் நீட் டு அக்செப்ட். ஓகே, இதுதான் ரியாலிட்டி. இந்த கோர்ஸில் இதுதான் இருக்குது. இந்த லோன்லினஸ் கண்டிப்பாக இருக்கும். நம்மளால் எங்கேயும் போக முடியாது. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய லைஃப் பார்த்துட்டு போயிடுவாங்க. அண்ட் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் யூ ஹாவ் டு அக்செப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கே வந்து தோணிடுச்சு. அந்த அக்செப்டன்ஸ் இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் நல்லா கான்சென்ட்ரேட்டடா படிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதுக்கப்புறம் என்னுடைய செகண்ட் ஒன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜேர்னலிங். ஜேர்னலிங் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்து அதை ட்ரை பண்ணுவேன்.
இருந்தாலுமே நடுவுல வந்து ஜர்னல் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ற மாரிலாம் யோசிப்பேன். பட் அகைன் நான் அத வந்து கொண்டுட்டு வந்து என் லைஃப்குள்ள அத நான் ஒரு பார்ட்டா இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னுடைய டைரி தான் ஆக்சுவலி. அண்ட் நான் வந்து எப்படி எழுதுவேன்னா, என்னுடைய பெயின் எல்லாமே நான் ஒரு கவிதை மாரி எழுதுவேன் தமிழ்ல. ஸோ அது மாரி அத எடுத்து படிக்கும்பொழுதே எனக்கு வந்து அத ரைட் பண்ணும்பொழுதே எனக்கு வந்து ஓகே, ஏதோ வந்து நான் பெருசா வந்து என் மனசுல இருந்தது, மைண்ட்ல இருந்ததெல்லாம் இறக்கி வச்ச மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அப்ப ஜர்னலிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நான் பார்க்குறேன் இந்த ஜர்னில. பிகாஸ் ஒன்ஸ் நீங்க அதுக்கு பழகிக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது, உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா உங்களுடைய அந்த நோட்டோ, இல்ல அந்த டைரி தான் வந்து இதாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். And thank you for watching this. I shared some things that in my own experience. 2 விஷயம் இல்லாம இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் ஷூர் யூ ஆர் வாக்கிங் ஃபார் அட்லீஸ்ட் 20 to 30 minutes in a day. பிகாஸ் உங்களுடைய பாடி எவ்வளோ மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய மைண்டுமே வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்களும் வந்து ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அது நீங்க வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ யூ கேன் கோ டு ஷாப் டு ஹெல்ப் யுவர் மாம். ஏதாச்சும் வாங்கிட்டு வர சொல்லுது, மாவு பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லுது, கருவேப்பிலை வாங்கிட்டு சொல்லுது. ஈவன் அதுக்கு கூட நீங்க நடந்தே வந்து போயிட்டு வரலாம். அதுவே ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து உங்களுடைய இதுல டெய்லி ரொட்டீன்ல வந்து அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. எனக்கு அது பர்சனலி வந்து ஹெல்ப் ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு சூப்பரான வந்து சாங், முக்கியமான ஒரு சாங் வந்து திஸ் சாங் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சாங் ஏதாச்சும் வந்து நீங்களும் வந்து கேளுங்க. அதுவுமே வந்து உங்களோட மைண்ட் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸா இருக்கும். பட் ரொம்ப சோகமான சாங்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்கள வந்து சோகமா தான் ஆக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மீ ஜஸ்ட் ஷேரிங் தட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ். இஃப் யூ லைக் திஸ் ஒரு லைக் போட்டுருங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.